தம்பி உங்களை தான் பார்த்துட்டாங்க. நீங்கள் தானே சார் அன்னைக்கு பட்ட பகல்ல வளையல கடலை வச்சு உங்களை செவிட்ட கட்டி ஒரு அரை அரைஞ்சாங்க அந்த மாவீரன் தான் சார். அட என்னஜி நீங்க படிச்சதை மறக்கலாம் அடிச்சதை மறக்கலாமா? சார் மன்னிச்சிடுங்க சார். எங்கள் அப்பத்தாவை அரைஞ்சதால கோவத்தில் திரும்ப உங்களை அடிச்சிட்டேன். நீங்களே என்னை மன்னிச்சிருங்க தம்பி. அன்றைக்கி உங்கள் அப்பா தான் என் பொண்ணு அடித்ததுனால தான் அவங்கள நான் அடிக்க வேண்டியதாகிடுச்சு. பெத்த தாய் மாதிரி இருந்த ஒருத்தங்களை கை நீட்டி அடித்தது பெரிய தப்பு தம்பி. அதுக்காக இன்றைக்கி வரைக்கும் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் தான் மனசு லேசாச்சு. என்னை மன்னிச்சிரியா? நல்ல ஃபீலுப்பா. ஆமாம், நீங்கள் லோடு மேன் வேலை தானே பார்க்குறீங்க? ஆமாம் சார். அப்புறம் இங்கே சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அது இல்லை சார், நான் லவ் பண்ணுற புள்ள நல்லா சமையல் தெரிஞ்ச மாப்பிள்ளை கிடைச்சா சந்தோஷப்படும் சொல்லிச்சு. அதான் சமையல் கற்றுக்க வந்தேன். அவள் சந்தோஷம் தான் சார் என் வாழ்க்கை. அதுக்கு சமைப்பது எப்படின்னு ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டியதானே? அது வாங்கலாம். படிக்கிறது யார் சார்? சரி பேசு பேசு பேசு. அது ஒன்றும் இல்லை சார், புத்தகம் வாங்கி படித்தா ஒரு ஆளுக்கோ இல்லை 10 பேருக்கு மட்டும் தான் சமைச்சு போட முடியும். ஆனால் இங்கே ஒரே நேரத்தில் 2000 பேருக்கு சரியாக உப்பு உரப்பு போட்டு ருசியாக சமைக்கிறாரே, அவர்கிட்ட சமையல் கற்றுக்கிட்டு அந்த ஒத்த புள்ளையை சமைச்சு போட்டால் எப்படி இருக்கும்?